ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி ஆகாஷ் கணேசனுடைய படுகொலையை கண்டித்து தொடர்ச்சியாக 57 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தோழர்கள், மரியாதைக்குரிய லெனின் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, தோழமை இயக்கத்தை சார்ந்தவர்களே, ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்களுக்கு சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான தோழர்களே, தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சமூகம் போராட்ட களத்திலே தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறது. தம்பி ஆகாஷ் அவர்கள் கடந்த 8ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்துச் சென்று விசாரணையை காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் அவரை அடித்து காவல்துறை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த பகுதியிலே தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய கஞ்சா பழக்கத்தையும் அங்க இருக்கக்கூடிய குண்டர்களையும் அவர் தட்டி கேட்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் அவர் தாக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறை தம்பி ஆகாஷ் அவர்களை திட்டமிட்டு அடித்து படுகொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அடித்திருக்கிறார். அவர் கால் எலும்பு முறியும் அளவிற்கு அவரை அடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அவர் தலையிலே பலத்த காயம் வரும் அளவிற்கு அவரை தாக்க வேண்டிய சூழல் அங்கு ஏன் அங்கு வந்தது? இவர்களை திட்டமிட்டு அவர்கள் படுகொலை செய்திருக்கார் என்பதை நாம் ஏன் மறுபடியும் சொல்றேன் சொன்னா, இங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வாளர் திலீபனும் சாய்வாளர் புகனும் அந்த குண்டர்களுக்கு தலைமை வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அவர்களும் கையூட்டு பெற்றுக் கொண்டு அந்த பகுதியிலே கஞ்சா புழக்கத்தை அங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்க சென்ற ஆகாசவர்களை பழி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் எங்களை போன்றவர்களுக்கு என்ன தோன்றுகிறது. தொடர்ச்சியான இந்த மக்கள் போராட்டத்தில் நிற்கிறோம். தொடர்ச்சியான சாதியை எதிர்க்கும் களத்திலே இந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பட்டியல மக்கள் சாதிய வன்முறைகளுக்கும் இங்கே லாக்அப் மரணத்திற்கும் இந்த மக்கள் படுகொலை ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். தம்மை கடந்த சில ஆண்டுகளுக்கு உண்டாக தம்மை முத்துமன்னர்கள் சிறைக்கு அவர்களால் அங்கே அடித்து சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக 75 நாட்கள் அந்த மக்கள் அங்கே போராட்ட களத்திலே நின்றார்கள். அந்த எனக்கு முன்னாடி பேசிய தோழர் சொன்னது போல இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், பொதுவுடைமை பேசுகிறவர்கள் அந்த 75 நாட்களும் இந்த மக்கள் போராட்ட களத்தில் இருப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எங்களை போன்ற இந்த கூட்டத்தில் நாங்க ஆரம்பத்திலிருந்து கலந்துக்கிட்டா அதுக்கு பிறகு வர முடியல, பல்வேறு வேலைக்காக வர முடியல. நான் தொடர்ச்சியா 57 நாட்களாகும் இந்த போராட்டங்கள் நிற்கிற தோழர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். போராட்ட களத்திலே திளைச்ச நின்ற சமூகம் இந்த மண்ணிலே தமிழ்நாட்டிலே அரசியலே முன்னோடியாக இருந்த சமூகம் இன்றைக்கு மெல்ல மெல்ல அதிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தலைமைப்படுத்தப்பட்டு நிற்கிறாங்க. இங்க அர்ப்பணிப்போடு களத்தை இருப்பவர்கள் ஒரு சில பேர் தான். அந்த ஒரு சில பேர் எல்லாம் தம்பி லெனின் போன்றவர்களை பார்க்கிறேன். தொடர்ச்சியா 57 நாட்களா அவர் இங்க இருக்கான்னு நினைக்கிறேன். அன்பான தோழர்களே, தமிழ்நாட்டில் இந்த சமூக மக்கள் அரசியல் விழிப்புணர்வோடு களத்தில் நிற்கும் வரை இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள்ல இது போன்ற நீதி கிடைப்பதற்கு தொடர்ச்சியான போராட வேண்டிய சூழல் தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் 40 ஏக்கர் இருக்கு, 50 ஏக்கர் இருக்கு. இந்த சமூகத்துக்கு மட்டும் இருக்கு. கொள்கை சார்ந்து உங்களுடைய கொள்கை சார்ந்து இயக்கத்தோடு நீங்க உங்களை கைகோர்த்து நிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு துக்க நிகழ்வுல போராட்ட களத்தில் நிக்கிறாங்க, இங்க வந்து நாங்க சொல்லி நினைக்காதீங்க. இங்க பகிர்ந்துக்காம எங்க பகிர்ந்துக்க முடியும்? இந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியா நாங்க இந்த மக்கள் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சொல்றேன், காவல்துறை இந்த இருக்கக்கூடிய காவல்துறை காக்கி விடுப்பு போட்ட தன்னை அரசனாக உணர்றான்.
அந்த அளவுக்கு காவல்துறை காக்கி சட்டை போட்ட உடனே தன்னை அரசனாக உணர்ந்து தொடர்ச்சியா பட்டியல மக்களை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து சித்திரவதை செய்வதை இங்க நிறைய பழக்கங்களை வச்சிருக்கிறாங்க. இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நாகீட்டு சமூகமாக இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நம்ம தொடர்ச்சியா உணர்த்திட்டே இருக்கிறார். இந்த போராட்டம் மிகப்பெரிய இன்னும் விரிவடைய வேண்டும். மக்கள் தொழில் போராட்டமாக இது வெடிக்க வேண்டும். அமைதியாக ஜனநாயக முறையில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஓரமாக நிற்கிறான்னு சொல்லி காவல்துறையும் இந்த மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. காவல்துறைக்கு எதிராக அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த சமூகம் போராடுவது புதிதல்ல. பரமக்குடியிலே இந்த மக்கள் துப்பாக்கி சூட்டிலே இங்க ஒரு சுடுவெட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது கூட இந்த சமூகம் ஒருவர் கூட அங்கிருந்து நகராமல் இன்று காவல்துறைக்கு எதிராக போராடிய சமூகம். இதனாக சொல்ல பலமுறை இதை இந்த சமூக மக்கள் இந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக கிளத்தல் நின்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமூகத்தை சமூக ஜனநாயக முறைப்படி தம்பி ஆகாசுக்கு நீதி கட்டி 57 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் தமிழ்நாட்ட இருக்கிற அரசும் இதை உடனடியாக செவிசாய்த்து இந்த நடவடிக்கை எடுக்க என்று சொன்னால் மறுநாட்டு மக்கள் கட்சி மதிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை பெருமுறையாக நீங்க எல்லாரும் கலந்துக்கிறோம். இது போன்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு மறுநாட்டு மக்கள் கட்சி இன்றும் துணை இருக்கும். நாளைக்கு தமிழ்நாட்டுடைய நடைபெற்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை இருக்கு. இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டை மீண்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வந்தவுடனே தம்பி ஆகாசனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு அதுக்கான உத்தரவை இங்கே பிறப்பிக்க என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற ஆர்ப்பாட்ட போராட்டங்களை மறுநாட்டு மக்கள் கட்சி முன்னெடுக்கும். இந்த தம்பி ஆகாசனுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் வரை மறுநாட்டு மக்கள் கட்சி துணை இருக்கும் சொல்லி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.